விட திமுக அதிமுக எல்லாம் வந்து பழைய ஆளுங்க எல்லாமே தெரியும், மக்களுடைய இது எல்லாமே தெரியும். திடீர்னு இவர் வந்து இளைஞர் சமூகம் இது, இவர் வந்து சொல்றது வந்து அது சாத்தியமாகாது. ஏன்னா சிஎம் நிற்கிறதுலாம் பெரிய விஷயம். இவரால் நான் ஆளுங்கட்சியாக நிற்க முடியும், அது ஒன்றா வாய்ப்பு உண்டு. மக்களுடைய செல்வாக்கு பெற்றிருக்கா போல எல்லாருக்கும் தெரியுது. விஜய்னாக்கா சினிமா ஆக்டர்லேருந்து அதுலேருந்து வெளியே வந்து நான் அரசியல் வந்துட்டேன் அப்படின்னாக்கா, சினிமா ஆக்டர்லேருந்து எல்லாரும் தான் வெளியே வந்தாங்க. அரசியலில் வந்தவங்க எல்லாம் சினிமா ஆக்டர்லேருந்து வந்தவங்க தான். கருணாநிதியிலேருந்து கதை எழுதி வெளில வந்தது தான். அதனால மக்களுக்கு பயன்படுற விஷயம் எதுக்குதோ அதன்படி செஞ்சால் தப்பு இல்லை. அவர் வந்து பொதுவான கருத்து சொல்லிட்டாரு 2026ல். அது நடக்கும்போது அதுக்கு தகுந்த பலன் கொடுக்கும். நாம் இடையில வந்து யாரும் தலையிட முடியாது. நான் இதுட்டு அண்ணனுங்களாகட்டும் யாருமே பொதுவான கருத்து. நம்ம எல்லாம் வந்துக்கிறோம், இன்னைக்கு மனு தாக்கல் தான் வந்திருக்கிறோம், மனு தாக்கல் பண்ணிக்கிறோம். அந்த இதில் வந்து இப்போ வந்திருக்கிறோம். இப்போ உள்ளே வந்து எம்ஜிஆர் சிலை பார்க்க வந்தால் எல்லாம் வந்து விட முடியல. அதனால் பொதுவான கருத்து அவர் சொல்லிக்கிட்டாரு. அதுக்கு தகுந்த மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கும். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி நாங்கள் மக்கள் பார்த்து அதுக்கு தகுந்த தீர்ப்பு. இந்த ஹெச்சில் இப்படி நடந்தது இந்த 5 வருஷத்தில், இன்னும் நடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நமக்கு ஏடிஎம் களம் மாறுதுன்னா களம் அதில் பல வாக்கு மாறி இருக்குது. ஒன்று ரெண்டு இல்லை, பல விதம் மாறி இருக்குது. அதில் இருக்கிறது இதில் வந்துருக்கு, இதுக்கு அதுக்கு போயிருக்கிறாங்க. அது வந்து ஒரு கருத்தை சொல்ல முடியாது, பல கருத்தாக மாறி இருக்குது. ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு தான் எங்களுடைய போட்டி. தாவேகாங்கிறது புதிய கட்சி, அவங்க இன்னும் பலம் வாய்ந்து எந்த இதுவும் வரல. இந்த 2026ல் நின்று அவங்க எம்எல்ஏ வந்து ஜெயிச்சு காட்டினாதான் நாங்கள்லாம் மக்கள் நம்புவோம். இப்போ எங்களுக்கு போட்டி வந்து அதிமுக திமுக தான் போட்டி. இப்போ ஏடிஎம்கே தான் வெல்லும், ஆட்சி அமைக்கும். ஆனால் அவர் பேசுனது பாதி உண்மை இருக்குது, பாதி நான் சொல்ல விரும்பல. திமுக ஒரு தீய சக்திங்கிறதா எங்களது புரட்சி தலைவி அம்மாவும் சொன்னது. அதனாலதான் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதே அதுக்கு ஒரு காரணத்துக்காக தான். ஆனா 2026ல் வந்து டிஎம்கேக்கு டிவிகே போட்டிங்கிறத வந்து சுத்தமா ஏத்துக்கூடிய முடியாத ஒரு விஷயம்.